நூரிலியாங்கிற கிராம பகுதியில் பாஸ்டர் நூரிலியா டிஸ்ட்ரிக்டில் வட்டவலாங்கிற பகுதியில் 101 காலனி 101 காலனி ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஒரு குடும்பத்தை சந்திக்கும்படியாக நானும் பாஸ்டரும் போயிட்டு இருக்கிறோம். சபையிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் கடினமான பகுதியில் நடந்து அதையும் தாண்டி ஒரு ரயில்வே ட்ராக்கில் நடந்து போயிட்டு இருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பகுதி. இப்போ நான் நடந்து வந்த கிலோமீட்டரை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு இப்போ நம்ம நடந்து வந்தது நம்ம நடந்து வந்தது ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்குமா? நம்ம சர்ச்சில் நீங்கள் வந்தது இருக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். இனி நம்ம நடக்க போகிற தூரம் எவ்வளோ கிலோமீட்டராக இருக்கும்? ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா? 1 கிலோமீட்டர். சரி. அப்போ ஏறக்குறைய தோராயமாக 4 கிலோமீட்டர் இருக்குது. அப்போது இந்த நம்ம போய் சந்திக்கிற அந்த சபை விசுவாசி இந்த 4 கிலோமீட்டர் நடந்து சபைக்கு வராங்க. அதாவது கடினமான இந்த மலைக்காட்டின் வழியாக இந்த ட்ராக்கில் நடந்து அதுக்கு பிறகு பள்ளத்தை கடந்து மேட்டை கடந்து வராங்க. ஸோ நீங்கள் அந்த சபை குடும்பத்திற்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். இப்படியாக ஆண்டவரை தேடுற சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். இப்போ அந்த வீட்டிற்கு நாங்கள் இறங்கி போயிட்டு இருக்கிறோம். பாருங்கள் எப்படி பள்ளம் இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பிரயாணிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படியாக இருக்குது. இதை எதுக்கு நான் வீடியோ பதிவிடுறேன்னா, இவ்வளோ கடினமான சூழ்நிலையிலையும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற மக்கள் இருக்கிறார்கள் அப்படி என்பது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான். ஓகே, தேங்க்யூ.